சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது என்னென்னு சொன்னால், இப்போ கோழிக்கறி ஒரு வித்தியாசமான முறையில் கோழிக்கறி எப்படி வைக்கிறது நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். மற்ற அந்த பெல் பட்டனை நமக்கு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 கிலோ கோழி எடுத்துருக்கிறேன். இந்த 2 கிலோ ப்ரோயிலர் கோழியில் தான் இப்போ நான் உங்களுக்கு கறி செய்து காட்ட போகணும், எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு நான் முதலே ஏற்கனவே நான் பச்சை மிளகா, வெங்காயம், உள்ளி, இஞ்சி, பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கோழியை வடிவாக வட்டி எடுத்துக்கொண்டு கழுவுவோம் நல்ல வடிவாக. அதுக்காக ஊற்ற பொருளுக்கு உடுப்பு கழுவுற மாதிரி கழுவக்கூடாது. அப்படி கழுவிங்கண்டா அந்த தன்மையெல்லாம் கெட்டு போயிடும். தெரியும் தானே எப்படி கழுவணுமெண்டு அதுக்கேற்ற மாதிரி அளவாக கழுவிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதுக்கு நான் சேர்க்கறதுக்கு எடுத்து வைக்கிறேன். ரெடியாக எல்லாமே செட்டப்பாக தான் வச்சுருக்கிறேன் நான். இது நாங்கள் முதல் மசாலா ஒன்று அடிக்க போகிறோம். முதல் தூளை போடுவோமே, தூள் போடணும். தூளை முதல் தேவையான அளவு 2 கிலோக்கு ஏற்ற மாதிரி 1/4 கிலோ தூள் போட்டிங்கன்னா காணும். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் நாங்கள். அடுத்தது உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகுத்தூள் சேர்க்கிறோம். கொஞ்சம் உரைப்புக்காக மிளகுத்தூள் சேர்க்கிறோம். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளும். பார்த்தீங்கன்னா அடுத்த லெமன், தேசி புளி கொஞ்சம் விடுறோம் நாங்கள் இதுக்கு. மற்றது கருவாப்பட்டை போடுறோம். போட்டு வெட்டின இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இதோட சேர்த்து போடுறோம். இதோட அப்படி எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 நிமிஷம் நாங்கள் மூடி ஊற விடணும். ஊற விட்டால் தான் அது சுவரும். கோழியில் அந்த மசாலாக்கள் எல்லாம் சுவரி கோழி நல்ல என்னென்னு சொல்கிறேன், நல்ல வேறு லெவலாக இருக்கும் இந்த கறி. அப்படி பாருங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி விட்டுட்டு இப்போ நாங்கள் அடுப்பில் எண்ணெயை விட்டு வெட்டி வச்ச வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கடுகு, இஞ்சி, உள்ளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அதை போட்டு கோழியையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் போட்டு வெட்டிலாம் செட்டப்பாக வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் மக்களுக்கு அதை காட்டையில் தானே 30 நிமிஷம் வேணும் கோழி வெட்டுறதுலேருந்து காய்ச்சல் வரையும் காட்டுறதுக்கு. இப்போ நாங்கள் ஒரு 6 நிமிஷத்தில் இந்த வீடியோவை தாரேன் பாருங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விடணும். நாங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு புளிகள் பார்க்கலாம். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ வேறு நம்ம கொஞ்சம் மடப்பை மூடி விட போகிறோம். மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி விடுவோம். 15 நிமிஷம் மூடி விடுவோம். விட்டால் தான் அந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து கோழியாக வந்து அந்த மசாலா வாசம் எல்லாம் வெளியால் வரும். வெளியால் வரையக்க அந்த வாசமும் சேர்ந்து மூக்கை துளைக்கும். என்ன வேறு லெவலாக தான் இருக்கும் இந்த கோழிக்கறி. நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்களா. அப்படி ஒரு சுவையாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மசாலாவை ஊற வைக்கிறபடியாக அப்படியே ஒரு வித்தியாசமான சுவையை தரும் இந்த கோழிக்கறி உங்களுக்கு. பாருங்கள் இப்போ சரியாக கொதிச்சுன்னு இருக்குது அடுப்பில். உண்மைக்குமே வாசம் மூக்கை துளைக்குது. எனக்கு மூக்கை துளைக்குது. சரியாக 15 நிமிஷம் வச்சிங்கன்னா காணும் அடுப்பில். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் என்ன கட்டத்தில் கோழிக்கறி கிடக்குது அந்த அடுப்பில். உண்மைக்குமே அருமையாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே அருமையாக இருக்குது. கொஞ்சம் வத்த விட்டுட்டு இதை நாங்களே இனி வைக்கணுமெண்டா சரி. நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னு சொன்னால் அடியோட்ட வத்திடும். அதால் தேவையான அளவு தண்ணி வற்றினோன்னு நாங்கள் இதை இப்போ ரக்கிறோம். அடுப்பை நூற்றாச்சு. இப்போ இந்த கோழியை ரக்க போகிறோம் நாங்கள். உண்மைக்குமே இது ஒரு வித்தியாசமான கோழிக்கறி முறை தான். நீங்கள் பாருங்கள். உண்மைக்குமே நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு காட்டணும்டக்கா இந்த காணொலி எடுத்து நான் போடுறேன். 2 கிலோ கோழிக்கறி. உண்மைக்குமே இது புட்டு, பான், சோறு எல்லாத்துக்கும் வேறு லெவலாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவாக இடித்த பட்டை தூள் இருக்குது. அதை கொஞ்சம் மேலே தூவி விடுவோம். இப்போ நல்ல சாப்பிட நல்ல அருமையான சுவையோடு இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்க நாக்கு ஒரு மணி தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டை இதை செஞ்சு பாருங்க. உண்மைக்குமே வேறு லெவல் சூப்பராக தான் இருக்கும். நான் சுவைத்து பார்த்தேன். மிகவும் அருமையாக இருக்கிறது. பாருங்கள். இன்றைக்கு சோத்தோடு ஒரு பிடி ஒன்று பிடிக்க போகிறேன் மக்களே. பாருங்கள். உண்மைக்குமே அருமையான கோழிக்கறி. நீங்களே இதை வீட்டில் செய்து
சுவைத்து பாருங்கள் மக்களே. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாழின் சுவை ருசி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.